ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஸ் குக்கிங் vlog. இன்றைக்கி நம்ம டின்னர் ஸ்பெஷலாக சூப்பர் சாஃப்டான சப்பாத்தியும் மல்டி வெஜிடபிள்ஸ் லோடட் குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ரெசிப்பியை இட்லி, தோசை, சப்பாத்தின்னு டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவும் பிரிஞ்ச், புலாவ், ஒயிட் ரைஸுன்னு லஞ்சுக்கும் நாம் சேர்த்து சாப்பிடலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காம்பினேஷன் சப்பாத்தியும் குருமாவும் தான். இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பிளாக் சன்னாவை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச சன்னாவில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் உப்பையும் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் சன்னாக்கு பதில் நாம் பட்டாணியும் சேர்த்து செய்யலாம். இப்போது சன்னா வேகிறதுக்குள்ளே நாம் சப்பாத்திக்கு தேவையான மாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேக்கெட்டில் இருக்கிற கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணாலும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை மாவு, தண்ணி, உப்பு, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். 1 கப்பு கோதுமை மாவுக்கு கண்டிப்பாக அரை கப்பு தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு மாவை பொறுத்தும் தண்ணியோட அளவு அதிகமாகவும் கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ கோதுமை மாவில் தேவையான உப்பு சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவாக பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நாம் செய்கிற அளவுக்கு 12லேருந்து 15 சப்பாத்தி தாராளமாக வரும். இதில் நான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு எதுவுமே ஆட் பண்ணல. ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் தான் நான் இந்த மாவை பிசைகிறேன். எப்போவுமே நாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணோன்னா மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் பிசைஞ்ச மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும்போதே 3லேருந்து 4 ஸ்பூனு எண்ணெயை சேர்த்து பிசைஞ்சிடலாம். நாம் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கண்டிப்பாக 5 to 10 மினிட்ஸு நல்லா அந்த மாவை அழுத்தி பிசையணும். மாவு பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 5 to 10 மினிட்ஸ் நாம் அதை ஊற விடணும். அப்போ தான் சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த சப்பாத்திக்கு தேவையான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் வேக வச்ச சன்னா நல்லா வெந்திருக்கு. அதையும் எடுத்து வச்சிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நாம் சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு நல்லா வதங்கும் போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம், பேபிகார்ன், கேப்சிகம், சன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த ரெசிப்பியை செய்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் மஷ்ரூமையும் பேபிகார்ன் மட்டும்தான் ஆட் பண்ணி வதக்கிறேன். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் 2த்தையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன் இருந்தாலும் நாம் ஆட் பண்ணலாம். இப்போது மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் பாயில் பண்ணி வச்சுருக்க பிளாக் சன்னாவும் அதோட தண்ணியும் சேர்த்து வதக்கிடலாம். நான் பிளாக் சன்னாவை குருமாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணியும் நாம் பேலன்ஸ் வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான 4லேருந்து ஒரு 5 பீஸு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த குருமாவில் நம்ம கசகசா சேர்க்குறதால குருமா நல்லா திக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காயை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான குருமா ரெடி. இதில் கார்னிஷிங்க்கு ஃபைனலாக நாம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மல்டி வெஜிடபிள்ஸ் லோடட் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுறதுக்கு ஒரே மாதிரி ஷேப்ஸ் வேணுன்றதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.
நாம் உருட்டி வச்சுருக்க சின்ன சின்ன உருண்டைகளை 2 பக்கமும் மாவு தொட்டு ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை சப்பாத்தியாக போட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணி சூடானணும் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மாவை 1 by 1 டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.